எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்றைக்கி நம்ம வந்து சின்ன அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம், என்ன மாதிரி மார்க்கெட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிஃப்டியை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். என்ன மாதிரி லெவல் கொடுத்துருந்தோம்? ஒரு 26,320 போனது முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து இப்போ வந்து நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அப்படி பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கொடுத்த லெவல் படி 26,032 இதிலிருந்து 26,032 கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா 26,130, 26,229, 26,835, 26,333 இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி இன்றைக்கி மார்க்கெட் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து லெவல் எல்லாமே அந்த லெவலில் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் மெயின் வேறு. இப்போது மார்க்கெட் இன்றைக்கி கரெக்டாக மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு வந்து நம்மளோட லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கேருந்து மூவ் ஆகிருக்கா, கீழேயா மேலேயா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவல்லேருந்து 26,32 கீழே தான் மார்க்கெட்டை வந்து மூவ் ஆகிருக்குது. அப்போ இது வந்து இதில் ஒரு இண்டிகேட்டர்னு யூஸ் பண்ணியிருக்கோம். 50 மூவிங் ஆவரேஜோட இண்டிகேட்டர் மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லெவல்லேருந்து மூவ் ஆகும்போது மார்க்கெட் வந்து டவுனில் தான் போயிருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ டவுனில் மார்க்கெட் போகும்போது நமக்கு மார்க்கெட் வந்து டவுனில் மூவ் ஆகிருக்குது. அப்புறம் வந்து மேலேயும் ஏறி இருக்குது. ஸோ ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து மேலே வந்து ஒரு டவுன் மூமெண்ட், அப்புறம் வந்து கன்சாலிடேஷன், அப்புறம் வந்து ஒரு அப் மூமெண்ட்டு. ஸோ இப்படி ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டு மார்க்கெட் போயிருக்குது. அப்போ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய லெவல் படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா 26,000க்கான கால் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ 26,000க்கான கால் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். கால் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுபடி நம்மளுக்கு லெவல் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போது நம்ம கொடுத்த லெவலில் இப்போ வந்து பையிங் லெவல் எப்படி இருக்கும், செல்லிங் லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ வந்து கால் பொறுத்த வரையும் 209 வந்து ஓப்பனிங் ப்ரைஸாக இருந்துச்சு. அங்கேருந்து எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது 209 ஓப்பனிங் ப்ரைஸு, அங்கேருந்து டவுன்லேருந்து கன்சாலிடேஷன், திருப்பி ஒரு அப். ஸோ இப்படி தான் மூவ் ஆகிருக்குது இதை பொறுத்தவரையும். அதே மாதிரி நம்மளுடைய லெவல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெவல் சொல்லியிருந்தோம், ஒரு ஏரியாலாம் 98 இந்த 98, 110, 147 அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 85 இந்த 85ல் ரேஞ்சு தொடல. பட் 98, 110 இதெல்லாம் வந்து என்ட்ரி பாயிண்ட்டை பை பாயிண்ட்டை வச்சுட்டு டார்கெட்டாக பார்த்திங்கன்னா 147. ஸோ 98 to 147 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து நின்றுருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டு இருந்திருக்குது. இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டு ஒரு பையருக்கான மார்க்கெட்டாக காலையில் இருக்குது. எங்கே இருக்குது? புட் சைடில் தான் இருக்குது. ஸோ இப்போ புட் சைடில் நம்ம எப்படி இருக்குது மார்க்கெட்டை பார்க்கணும்னா, கரெக்டாக பாருங்கள், புட் சைடில் வந்து மார்க்கெட்டு எப்படி ஆகிருக்குது. நம்ம புட் சைடில் கொடுத்தது வந்து 98 லெவலு, 110, 124, 147 இதுதான் நம்ம புட் சைடில் கொடுத்துருந்தது. ஸோ புட் சைடில் பாருங்கள், புட் சைடில் கரெக்டாக நம்ம லெவல்
98 98லேருந்து 147. ஸோ இது வந்து புட் சைடு இருக்காங்க. அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன்லேயே போயிடுச்சு, அப்புறம் டவுன் ஆகியிருக்குது. ஸோ இது வந்து புட் சைடில். ஸோ ஒரு ட்ரேடு வந்து புட் சைடில் ஒரு பையருக்கான ட்ரேடாக இருந்திருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய லெவல் படி எல்லாமே நமக்கு கொடுத்த லெவலில் தான் நடந்திருக்கு பாருங்கள். 147, 110, 98. சப்போஸ் 98 மார்னிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா 110ல் நம்ம பை எடுத்துகிட்டு 147 வரை நம்ம போயிருக்கலாம். ஸோ 98 to 147 இது வந்து நமக்கான ரேஞ்சு. ஸோ 98 to 110க்குள்ளே ஒரு பையிங் ஏரியா கிடச்சிருக்கும். அதுலேருந்து நம்ம போயிருந்தோம்னா இந்த டார்கெட்டு கிடச்சிருக்குதோ. ஸோ ஒரு பையருக்கா ஒரு லைஃப் வந்து நமக்கு அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் தெரியுது. ஸோ இன்றைக்கி மூவ்மெண்ட்டில் நிறைய இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போது மார்க்கெட்டில் வந்து நிறைய இண்டைசஸ் வந்து நெகட்டிவ்க்கு போயிட்டு அப்புறம் வந்து குளோபல் மார்க்கெட்டில் ஒரு சின்ன இது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷனில் வந்து பாசிட்டிவாக இருந்தது வந்து சில இண்டிசைஸ் தான் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து இப்போது என்எஸ்சியை பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டவுனில் இருக்குது, நிஃப்டி பேங்க் அப்பில் இருக்குது. ஆனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து டவுனில் தான் இருந்துச்சு. ஈவினிங்கில் தான் செகண்ட் ஆஃப் செஷனில் தான் மேலே ஏறி இருக்குது. அதே மாதிரி ஃபின் நிஃப்டி மேலே ஏறி இருக்குது. அதே மாதிரி இந்தியா விக்ஸ் பாருங்கள் 11.21 இருக்குது. நிஃப்டி மிட் கேப்பு எல்லாமே நெகட்டிவ் தான், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டி ஐடியை பாருங்கள், அது பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி மீடியா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நிஃப்டி ஐடி வந்து ரொம்ப முக்கியமானது. எப்போல்லாம் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குதோ ஐடி, ஸோ அப்போல்லாம் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்க மாதிரி ஒரு இது போகுது. ஸோ அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நெகட்டிவில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து டவுனுக்கு தான் வந்துட்டு போகுது. ஸோ பாசிட்டிவ் போகும்போது சின்னதாக 0.13% தான் மூவ் ஆகிருக்குது. ஆனால் நிஃப்டி ஐடியை பாருங்கள் 0.76% மூவ் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி 0.23 போயிருக்குது. ஆனால் இண்டெக்ஸ் நம்ம நிஃப்டி பாருங்கள் -0.18%. ஓகேங்களா? ஸோ ஆட்டோ செக்டர் பார்த்திங்கனாலும் எனர்ஜி, எஃப்எம்ஜிஜி எல்லாமே வந்து ஆட்டோ வந்து -1.2, எஃப்எம்ஜிஜி 0.8, எனர்ஜி 1%, இன்ஃப்ரா 0.8. ஸோ இந்த மாதிரி நிறைய எம்என்சிசி இதுவும் கம்மியாக இருக்குது. சர்வீஸ் செக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது பிஎஸ்சி பேங்க் -3% இருக்குது. ஃபார்மா 0.01% தான் ப்ளஸில் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு மேக்ஸிமம் இது வந்து நெகட்டிவாக இருக்குது. பட் மினிமமாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் இம்பேக்ட்லேயே தான் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில. ஏன்னா செல்லிங் எவ்வளோ ப்ளஸ் போய்க்கு இருக்குது அப்படின்னு தெரியல நமக்கு இப்போதைக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து நெகட்டிவில் தான் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டோடைய சினாரியோ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து காலாக புட்டானுங்கிறத டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த இண்டைசஸ்லாம் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட் வந்து அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்குது. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரேடை எடுங்க. இது நான் பண்ணுறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான். ஸோ நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி நம்ம மூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.